இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நாளை பதவியேற்கிறார். அதிபர் மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெறும் இந்த விழா குறித்த விவரங்களை தருகிறார் கொழும்புவில் இருக்கும் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தங்கவேல். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கையின் புதிய பிரதமராக நாளை பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். அதிபர் மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெறும் விழாவிலே அவர் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொள்ள இருக்கிறார். தற்போது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நாளை 4வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். ஏற்கனவே 1993, 2001 மற்றும் இந்த ஆண்டின் துவக்கத்தில் அவர் பிரதமராக பதவியேற்றார். நாளை அவர் மட்டுமே பதவியேற்றுக் கொள்வார் என்றும் மற்ற அமைச்சர்கள் பின்னர் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் தற்போது அமையப்போவது ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் மட்டும் அல்லாமல் இது ஒரு தேசிய அரசாக அமையப் போகிறது. அதற்கான முடிவு இன்று எடுக்கப்பட்டது. அதாவது அதிபர் மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதில் தேசிய அரசாங்கத்தில் பங்கெடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருக்கப் போகும் அரசாங்கத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களும் அமைச்சர்களாக இடம்பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் மூலம் ஓர் இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இரு தலைவர்களிடையே, அதாவது மைத்திரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இருவரிடையும் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேசிய அரசாங்கம் ஒரு சுமூகமான அரசாக அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் மூலம் நாட்டை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுக்க முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருப்பதாக இங்குள்ள ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் கொழும்பிலிருந்து தங்கவேல்.